வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது யூனிட் கவுண்ட் டைப் அப்படிங்கிற ரெண்டு டீடைல்ஸை நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ லிஸ்டிங்ல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய பாயிண்ட்ல இதுவும் ஒண்ணு. ஸோ யூனிட் கவுண்ட்னா என்ன, யூனிட் கவுண்ட் டைப்னா என்ன அப்படிங்கறத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோஸை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒன் ஆஃப் மை கஸ்டமர் வாட்ஸ்அப்ல இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது இந்த 2 டைப்ஸ் கேக்குறாங்க, இதுல எந்த மாதிரியான டீடைல்ஸை நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வேற வேற கேட்டகரியில வேற வேற ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க சேல் பண்ணுவீங்க. பட் லிஸ்டிங் பேஜ் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். யூனிட் கவுண்ட் அண்ட் யூனிட் கவுண்ட் டைப் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சுதான் வந்து ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும் கஸ்டமர் பேனல்ல. ஸோ அதை வச்சுதான் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். யூனிட் கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நீங்க ப்ராடக்ட் நீங்க சேல் பண்றீங்க இல்லையா, ஸோ அந்த பேக்கேஜ்ல எத்தனை ப்ராடக்ட் நீங்க வந்து சேல் பண்ண போறீங்க. ஒரு பார்சல் ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டர்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸோ அதுதான் வந்து யூனிட் கவுண்ட். இப்ப நீங்க க்ளோத்திங் சேல் பண்ணலாம், இல்ல கிச்சன் ப்ராடக்ட்ஸ், இல்ல ஆக்சசரிஸ், இல்ல ஏதாவது ஒரு க்ரோசரிஸ், ப்ரொவிஷன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஒரு ஆயில், லிக்விட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரியான எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்க சேல் பண்ணலாம். நீங்க சேல் பண்ற ப்ராடக்ட்ல வந்து எத்தனை யூனிட் ஒரு ஆர்டர் ஒரு பார்சல்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட் கவுண்ட். அதாவது இப்ப நீங்க ஒரு சாரீ பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, சேல்ஸ் பண்றீங்க, ஒரு சாரீ வித் பிளவுஸ் அட்டாச்சா தான் நீங்க சாரியை சேல்ஸ் பண்ணுவீங்க. அப்போ யூனிட் கவுண்ட் அப்படிங்கிறது 1 அப்படிங்கிற நியூமரிக்கல் நம்பர்ல தான் கொடுக்கணும். ஸோ யூனிட் கவுண்ட் எப்பயுமே நம்பர்ஸ்ல தான் கொடுக்கணும். ஸோ எத்தனை ப்ராடக்ட் அந்த பார்சல்ல இருக்கு, அந்த ஆர்டர்ல இருக்கு, பேக்கேஜிங்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்க சாரீ பண்றீங்க அப்படின்னா சாரீ 1 அண்ட் பிளவுஸ் 1 அப்படின்னு ரெண்டா போடக்கூடாது. ஸோ சாரீ வித் பிளவுஸ் தான் அந்த ஆர்டரே. ஸோ யூனிட் கவுண்ட் அப்படிங்கிறது 1 தான். ஸோ நியூமரிக்கல்ல தான் நீங்க கொடுக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா யூனிட் கவுண்ட். இதே தான் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அப்ளிகபிள். ஸோ இப்போ நீங்க ஒரு ஆர்டருக்கு ஒரு ப்ராடக்ட் தான் பண்றீங்க அப்படின்னா அங்க 1 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணும். ஸோ இது யூனிட் கவுண்ட், நல்லாவே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் கவுண்ட் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேல் பண்ற அந்த ப்ராடக்ட் அந்த யூனிட்டோட டைப் எப்படி கவுண்ட் பண்றது, அதுதான் கவுண்ட் டைப். ஸோ சாரியோட யூனிட் கவுண்ட் எப்படி 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரியை நீங்க பிசிக்கலா தான் கவுண்ட் பண்ண முடியும். 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்க பிசிக்கலா கவுண்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே கவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ யூனிட் கவுண்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். நீங்க மேனுவலா கவுண்ட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்ல க்ளோத்திங்ஸ் ஆகட்டும், ஷூட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 2 3ன்னு நீங்க பிசிக்கலா தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல வர எல்லா ப்ராடக்டோட யூனிட் கவுண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்ட். ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க க்ரோசரி ஐட்டம்ஸ், ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எதையுமே நீங்க மேனுவலா கவுண்ட் பண்ண முடியாது. அதை நீங்க வெயிட் மெஷர் பண்ணி தான் பேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதோட வெயிட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த யூனிட் கவுண்ட் டைப் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ தால்ஸோ இல்ல ரைஸோ நீங்க பண்றீங்க அப்படின்னா கிராம்ஸ்ல கொடுப்பீங்க. 500 கிராம்ஸ், 250 கிராம்ஸ், இல்ல 1000 கிராம்ஸ் அந்த மாதிரி. ஸோ கிலோ கணக்குல நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா 1 kg, 2 kg, 1.5 kg இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை நீங்க கொடுக்கலாம். அதே சமயம் ஆயில் ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க, லிக்விட் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஸோ லிக்விட்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ணோம்னா லிட்டர், மில்லி லிட்டர், அவுன்ஸ் இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் நீங்க மெஷர் பண்ணுவீங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் தான் இந்த யூனிட் கவுண்ட் டைப் அப்படிங்கிற ஏரியால நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா யூனிட் கவுண்ட் அண்ட் யூனிட் கவுண்ட் டைப் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்க ஒரு பேக்கேஜிங்ல இருக்கும், எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ராடக்டோட கரெக்டான வெயிட் என்னது, அதோட கவுண்ட் டைப் என்னது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய மெஷர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமருக்கு எக்ஸாக்டான டீடைல்ஸ் ஷோ பண்ணும். ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது.
ஸோ யூனிட் கவுண்ட் வேற, இன்வென்ட்ரி அப்படிங்கிறது வேற. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஓவராலா உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு, இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்வென்ட்ரி. யூனிட் கவுண்ட் வந்து ஒரு ஆர்டருக்கு நீங்க எத்தனை ப்ராடக்ட்டை பேக்கேஜ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஸோ இந்த டீடைல்ஸை நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அமேசான்ல யூனிட் கவுண்ட் அப்படின்னா என்ன, யூனிட் கவுண்ட் டைப் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரிக்கு எந்த மாதிரியான யூனிட் கவுண்ட் டைப் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸை ஃபுல்லா கிளியரா வாட்ச் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஈஸியா ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரான கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுலயும் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் இல்லை, டீடைல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் எக்ஸ்பிளைனோட நான் வேற ஒரு வீடியோவை உங்களுக்காக அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின இன்னும் டீடைல்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின ஆன்லைன் பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். ஸோ பெய்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.